ஆமாம், எதுக்குடா வேகாத வெயில் என்ன கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு மைக்க மாட்டி விட்ருக்கீங்க? இந்த ஒருத்தன் வந்துட்டான். இவன் தான் இன்னைக்கு கொண்டு வந்து வர வச்சு இங்கே உட்கார வச்சுக்கது. எதுக்குடா வர வச்ச என்ன இங்கே? எங்கடா டேய், சோறு 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 எப்போ பார்த்தாலும். ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எங்கேயாவது உட்கார வச்சு நல்லதாக ஒரு விளாக் பண்ணலான்னு பார்த்தா நம்ம எதுக்குறா சம்பாதிக்கிறோம்? நம்ம சாப்பிட்றதுக்கு தானே. இது வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன். சார் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஐ வில் டாக் டு ஹிம். கேரியன். அதெல்லாம் இப்போ எல்லாம் ரெகுலராக செய்கிற விஷயம் தான்டா. அதுக்கேட்டா வேகாத வெயில் என்ன கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்க? ஓரமா மீன், பீச் ஓரமாக மீன் ஏதாவது வாங்கி தருவீங்க. அது சரி. அட வெக்கம் கட்டுவீங்களா? எதையாவது ஒரு பாக்கெட்லேருந்து ஏதாவது ஒன்று காலி பண்ணிடுடா உங்களுக்கு. இவன் பண்ணுற அட்டகாசம் அதுக்கு மேலே ஏதாவது ஒன்றுனா காலைல கேமரா தூக்கிடுறான். சரி, சாப்பிட போகணுன்னு வந்தாச்சு. இன்றைக்கி பில்லு போடாமல் விட மாட்டீங்க. வாங்க சாப்பிட போயிடலாமா? அப்போ மீனா? டேய் டேய், இது அவனுக்கு தெரியுமா? பார்த்தே இருக்கிறது 392 சப்ஸ்கிரைபரு. இதுக்கிட்ட பெரிய ஆளு 92 பேர் உண்மையா இருக்க வேணாமா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒரு மெசேஜ் சொல்லாமல் விட்டுருக்கோமே. என்ன மெசேஜ்? பாரு, பீச் எப்படி நாசி பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது சொல்லணும். யாரோ கருத்து சொல்லலாம், நம்ம ஏதாவது சொல்லி வைப்போம்டா. பீச்சில் இது மாதிரி குப்பை போடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ பாட்டில்ஸு கீட்டல்ஸுன்னு போட்டு வேஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. இது உடஞ்சி யார் காலையா கையிலையாவது குத்திர போகுது. அந்த மாதிரி நம்ம பீச், இது நம்மளோட இடம், நம்ம ஊர், ஓகேவா? நம்ம சென்னை, நம்ம தான் சுத்தமாக பார்த்துக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை போட்டு குப்பையாக்காமல் கொஞ்சம் அழகாக பார்த்துக்கங்க. சரி வாங்க, பூமராங்க சாப்பிட போவாங்க. வீட்லயே யார்கிட்ட பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். சரிடா, சாப்பிட போகலான்னு கூப்பிட்டாச்சு. எங்கே சாப்பிட போகிறது? வாங்கின எங்கேயாவது ஒரு கடையில் ஏறுவோம். எந்த முகம் பார்க்க நல்லா இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ராவா சோறு ஏதாவது தருவாங்களோ அந்த கடைக்கு. அடப்பாவி, ஒரு பிளானுமே இல்லையாடா? பிளான் போட்டு என்னைக்கு நம்ம உருப்படியாக பண்ணியிருக்கோம். அப்படி பேசு. போட்டாதான் எவ்வளோ திருந்த மாட்டியா? இந்த மீன் சாப்பாடு விருது இப்போ தானடா பிளான் பண்ணுவீங்க? இப்போ வந்து நீங்கள் சேதுபதியாருக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அண்ணா என்னண்ணா நல்ல ஃபுட்டு தரேண்ணா. அது மெசேஜ் தெரிஞ்சு சேதம் நல்லண்ணா. நிறைய பிரபலங்கள் வராங்க, சாப்பிட்டு போகிறாங்கண்ணா. நல்ல ஒரு மீன் குழம்பு சாப்பாடு, ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், காபேஜ் பொரியல், கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்பு, எறா குழம்பு எல்லாம் செம்மையாக இருக்குது. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் கடையை பற்றி. நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க, காரில் நின்று சாப்பிட்றாங்க, உள்ளே வந்து சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, சமைச்சு ஆர்டர்லாம் கூட கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படின்னு, எப்படி சொல்லி வருதா, அவங்க ரெஃபர் பண்ணி வருதா? இல்லைண்ணா, ஸ்டார்டிங்கில் நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒர்க்கு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரிவ்யூ போடுறாங்க கூகுளில். அது அப்படியே இன்னொருத்தருக்கு தெரியுது அந்த மாதிரி தானே. இன்னும் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறதுல எப்படி தானே ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னாங்க. சைடிஷோட ரேட்டெல்லாம் அது ஏன் அப்படி ஜாஸ்தியாக இருக்குது? அப்படிலாம் இல்லைண்ணா, அன்லிமிட்டெட் ரைஸ் சாப்பாடு அன்லிமிட்டடாக கொடுக்குறோம். 50 ருபீஸ் தான். சைடிஷ் போர்ஷன் தான் 100 ருபீஸ் கொடுக்குறோம். மீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தரோம். தரமான ஃபுட்டு, எல்லாம் லைக் பண்ணுறாங்க, வராங்க. சில பேர் ரேட்டு அதிகன்றாங்க, சில பேர் அப்சர்வ் பண்ணி சாப்பிட்றாங்க, சில பேர் கம்மின்றாங்க. நம்ம போட்டில் வர மீன்லாம் கம்மியாக தான் கொடுப்போம். நம்ம ஹாப்பியாக சாப்பிட்றாங்க சார். நல்ல ஃபுட்டு சார். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன கருத்து சொல்லலான்னு இருக்கேன். இந்த மீனெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, எறா ஜாஸ்தியாக ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு அதுக்கு உண்டான மெனக்கெடலும் அதுக்கு உண்டான உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்காக தான் அந்த காஸ்ட் வைக்கிறோம். கண்டிப்பாக அதுக்காக தான் நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மைன்னா நீங்களும் சொல்லுங்கள். உண்மை அதுதானே. எவ்வளோ உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி? நிறைய உழைப்பு இருக்குண்ணா. இத்தனை பேர் சீ ஃபுட்டை பொறுத்தவரையில்னா காலையில் போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வரோம். நாங்கள் அதை க்ளீன் பண்ணோம். 1க்கு 3 தடவை க்ளீன் பண்ணோம். ப்ரான்லாம் 3 தடவை க்ளீன் பண்ணோம். அது மேலே இருக்க லேயர் எடுக்கணும், அது உள்ள இருக்க அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க குடல், அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அதுக்கு தான் ஃப்ரை பண்ணுவேன். அப்போ தான் அந்த பதம் கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் அந்த ப்ரான்லாம் தனி ரேட் கொடுப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நம்ம தோட்டத்து மாங்காய் அது 100 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக 100 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். ரேட்டெல்லாம் மாற்றுற மாதிரி இல்லை.
என்னோட இதில் நானும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷெஃப் தான், நான் பார்பிக்யூ ஷெஃப் ஆக்சுவலாக. சூப்பராக என்னோட இதில் நானும் வந்து உங்களுக்காக ஒரு தடவை சிக்கன் எல்லாம் கொஞ்சம் பார்பிக்யூவில் பண்ணி ஃபிஷ்ஷோட பார்பிக்யூலாம் பண்ணி உங்களுக்காக கொண்டு வர போகிறேன். நன்றி, ரொம்ப நல்லா எனி இருக்கும். டைம் எப்போது ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை வந்து நம்ம மீட் பண்ணி உங்களுக்கு என்னோட விருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாண்ணே ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுங்க. எனி டைம்னா எப்பவுமே உங்களை பார்க்கணும். தேங்க்யூ. தம்பி சாப்பிட்லான்னு மீன் விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி என்ன மீனவன் உணவகத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா பலமான கவனிப்பு பாருங்கள். தம்பி வந்து என்னென்னமோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். நீ எப்போவோ ஆரம்பிச்சிருப்ப போல இருக்க, வீடியோக்கா இன்னும் எடுக்காமல் இருக்க, கரெக்டா? அதை அடிப்பீங்க அதுக்கப்புறம். சரிவா, சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் காக்க வைக்க வேணாம் தம்பியை. தம்பி பசியில் இருக்கான். சரி, மீனெல்லாம் போட்டு செம்மையாக இருக்கு. அப்புறமா சொல்கிறேன்பா டேஸ்ட்லாம். ஒரு நிமிஷம் இருக்கும்பா, சாப்பிட விடுமா நிம்மதியா. இது ஏன் இது மீன் குழம்பு ஏன் தண்ணி மாதிரி இருக்குது? சாப்பிடும் போது தானே உனக்கு 1008 டவுட் வரும். என்ன வருது நீங்கள் பாருங்கள், அது ஏன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள். தம்பி வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. மீன் குழம்பு ஏன் தண்ணியாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளி, மசாலா, இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியான மசாலாக்கள். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாக்கள் ஹெவியாக சாப்பிட்டுட்டு கடலுக்கு போகிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ வந்து அவ்வளோ நல்லதில்லை வயிற்றுக்கு. இப்போ நம்ம எப்படி மட்டன் சூப் குடித்தா எவ்வளோ நல்லதோ அது தண்ணியாக தான் இருக்கும். சிக்கன் சூப் குடிக்கிறது எப்படி நல்லதோ அந்த மாதிரி தான் இந்த மீன் குழம்பு. மீன் குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோக்கும் நல்லது. நம்ம வீட்டில் செய்கிறோம், கொஞ்சம் ஹெவியான வேலைகள்லாம் இல்லை அப்படின்னா இந்த மீன் குழம்பு கெட்டியாக மாங்காய்லாம் போட்டு கொஞ்சம் கத்திரிக்காய்லாம் போட்டு அந்த மாதிரி செய்யலாம். பட் இந்த குழம்புகள் தண்ணியாக இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன். ரொம்ப மசாலாக்கள் போட்டு சாப்பிட்டா அது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கலாம்னு சொல்லி தான் தண்ணியான குழம்பாக வைக்கிறாங்க. இதுதான்ப்பா உன்னோட கேள்விக்கான பதில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்களாண்ணே. காரில் போகிறவங்க ஒரு மாதிரி, ஃப்ளைட்டில் போகிறவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க. இங்கே வந்தால் இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு ஒரு ட்ரெடிஷன். சரி, கப்பல் அவங்க மீன் பிடிக்க போனால் அவங்க சாப்பிடலாம், நம்மளுக்கு எதுக்கு தராங்க? இதை சாப்பிட்டு இந்த ஃப்ளேவரை நீயும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, மீனில் உள்ள ஜூஸ் எல்லாம் எப்படி தண்ணியாக இறங்கி எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளும் சாப்பிட்டு பார்க்கறதுக்காக தான் அவங்க ஃப்ளேவரை நமக்கு அப்படியே கொடுக்குறாங்க. ஓகேவா? சாப்பிட விடுவியா? சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. ரைஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, நல்லா பொழுன்னு இருக்குங்க ரைஸ். பாருங்க, சோத்தை சாப்பிட்டு சைடிஷை தனியாக சாப்பிடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நம்ம கேமராமேனுக்கு மூக்கு இருக்குது. சரி, அதையும் சாப்பிட்ருவோம். சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. உண்மையில சொல்கிறேன், தம்பி என்னவோன்னு நினச்சி கூட்டம் தான். யாரெல்லாம் அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ பேசிட்டுலாம் இருக்க டைம் இல்லைங்க, அடித்து நாக் அவுட் பண்ணால் தான் சரியாக வரும். கடும்பா சூப்பராக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, கரெக்டான சால்ட்டு, மசாலா எல்லாமே தூக்கலாம், செம்மையாக இருக்குது. அந்த ஃப்ரை பண்ணியிருக்க ஆயிலோ பட்டர் மாதிரி இருக்குங்க. அது இது எந்த ப்ரமோஷனும் இல்லை, எந்த பெய்டு வீடியோவும் கிடையாதுங்க. இது யதார்த்தமாக நாங்கள் சாப்பிட வந்த ஒரு ஹோட்டலு. இந்த ப்ரான் எடுத்து இதில் வைக்கிறோம், கொஞ்சம் எலுமிச்சை பழத்தையும் பொழியிறோம், அப்படியே எடுத்து வாயில் வைக்கிறோம். சான்ஸ் இல்லைங்க. அதை விட இங்கே பாரு, இப்படி சாப்பிடணும். தம்பி ஒரு ஸ்டைல் வச்சுருக்கானு. போட்டு ஆஹா, இதை கொஞ்சம் போட்டு வாடா தம்பி. லைட்டாக எலுமிச்சை புளி, அது சரி, லைட்டாக புளிப்பு போட்டு கொஞ்சம் மாங்காவை போட்டு. தம்பி பிச்சு உதறானே. இந்த குடியில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ற சுகமே சுகம்தான். பார்த்துடா, வெளியே ஓடியோ புளி உடஞ்சிட்டுங்க. தம்பி வச்சு அடிச்சு பின்னி எடுக்கிறான் போல இருக்க. ஏற்கனவே சாப்பிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட்றியா? இல்லைண்ணே, இப்போ வந்து உட்காந்துருக்கியா? வேலைக்கெல்லாம் போட்டு வந்திருக்கியா? குழியெல்லாம் வெட்டி தொண்ணு பேசுறாங்க. கொஞ்சம் சாப்பிட விடுங்க. அசிங்கப்படுத்திட்டான். நம்ம எதுக்கு சாப்பிட்டு அவனை வச்சுக்கிறோம் அப்புறமா. ஆமாண்ணே, நீங்கள் ரசமே ஊற்றலையா? என்ன ஊற்ற வேண்டாம், அதுக்குள்ளே நீ இறாவை காலி பண்ணிக்கிட்டே இருக்கிய. ஊற்றுறதுக்குள்ள அவசரம். முட்டை வைக்கிறோம், ரசத்துக்குள்ளே ஒரு இறா வைக்கிறோம், ரைஸ் அள்ளி வைக்கிறோம், அப்படியே அள்ளி
நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி சூப்பருங்க. ஐயோ போதும் போதுன்ற அளவுக்கு சாப்பிட வச்சிட்டாருப்பா. அன்லிமிட்டெட் சாப்பாடு வேறையா, பிச்சு பெட எடுத்தா மனுஷன். சூப்பராக இருந்தது உண்மையிலேயே சாப்பாடு, எந்த குறையும் இல்லை. ஆக்சுவலாக இறாவெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரைங்க. சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. அந்த கடும்பா இருக்குது பாருங்கள், அதுவும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சரி ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. டெசர்ட்டு எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து பேசு. நீ அங்கேருந்து பேசுனா மைக் ஒன்று தான் இருக்குது. சரி சரி நல்லா சாப்பிட்டாச்சு. சரி, அடுத்து அதை சாப்பிட்டு ஜீரணம் அடிக்கிறதுக்கு ஏதாவது டெசர்ட்டு. ஜீரணம் அடிக்கணுமா? ஜீரணம் ஆகிறதுக்கு டெசர்ட்னா அது நிறைய இருக்குது. போய் உட்காரு. இனிப்பாங்க, இனிப்பா கேக். இனிப்பா அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடு. வாங்க கேமரா வாங்க ப்ரோ, நம்ம டேய் முழுசாக பேசிட்டு போ. என்னதான் வேணும் உனக்கு இன்னும்? ஏதாவது கேக்கு ஜூஸ். இல்லை மீன் சாப்பாடுக்கு கேக் கேட்குறாவன் இவனை. மெயின் டிஷ்ஷே சாப்பிட்டாச்சு, அதுக்கு டெசர்ட் ஏதாவது. ஒண்ணும் பிரச்சனை பிரியாணி இல்லை. வாங்கினா ஸ்வீட் வைக்கிறாங்களே. பிரியாணிக்கு ஸ்வீட் சாப்பிடலாம். உனக்கு வேறு ஒன்று தரேன். இவனை வேறு ஒன்று பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இவனை கொஞ்சம் நேரம் வச்சு செஞ்சுட்டு நான் அப்புறமா பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நிறைய சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்து எங்கே என்ன மாதிரியான வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்க, எங்கள் நம்ம அப்படியே எங்கேயாவது போய் சாப்பிட்டு வருவோம். விட மாட்டாங்க போல இருக்க.